ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது சக்தி வேலும் அவங்க மனைவியும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு குமாரவேல் வந்துருவான்னு அப்படி அப்போ சொல்லுவாங்க, சக்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு. இல்லையே, எதுவும் சொல்லலை. அப்போ அவள் மனைவிக்கு தெரிஞ்சிருக்குமே, அவளும் உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லுவோம். இல்லைங்க, யாருமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே போகும்போது வடிவு சொல்லுவா, என்னங்க நம்ம ராஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு அவள் இவ்வளோ பிரச்சனையை வச்சு முன்னாடி சொல்லும் போது என்ன சொன்னா, அரசு இருந்த நிலையில தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இது மூலம் அவன் என்ன சொல்ல வரான்னு நினைக்கிறேன்னா, அரசி அவங்க வீட்டில இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன கூட்டிட்டு போக எப்போ வருவி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவள் இதுவரை அவனோட சந்தோஷமா வாழ்ந்தானா என்ன, அவன் எதுவுமே சொல்லலை ஓப்பனா. ஸோ அவளுக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும் தான் நினைக்கிறேன். அதனால நம்ம குமார் வந்த கையோட அவளை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்ட்ல என்ன காமிச்சான்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி வாசல்ல மீனாவும் ராஜியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ராஜு ரொம்ப டல்லா இருக்கும்போது மீனா கேட்பா, ஏன் இவ்வளோ டல்லா இருக்கி அப்படின்னு சொல்லிக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மூஞ்சிலேயே தெரியுது இப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் மயில சொல்லுவா, எனக்கு தெரியும் எதுக்கு ராஜு இப்படி டல்லா இருக்கு. ஏன்னா ராஜு கல்யாணமும் அரசி கல்யாணமும் ஒரே மாதிரி தானே நடந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இவ்வளோ எப்படி இன்னும் கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. அதனால தான் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ராஜுக்கு கோவம் வீட்டுக்குள்ளே போயிடுவா. அதோட அவள் அத்தை கோமதியோட, ஏன் என்ன நடக்குது, யார் எங்கே போகிறான் அப்புறம் மாறி. அதோட மீனா சொல்லுவா, மயில் சொன்ன எல்லா வித்தியாசம் சொல்லும் போது, உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ மாசமாக வேலை இருக்கா, இல்லாட்ட உனக்கு திட்ட கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அதோட உள்ளக்க போகும்போது கதிர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பையில கதிர்க்கு இப்போ இன்னும் மேலே எனக்கு கோவம் போகலையா, என் மேலே உள்ள கோவம் ஏன் இன்னும் கோவத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் உங்கள் மேலே கோவப்பட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி கேட்டோம். உங்கள் வீட்டு ஆளுக்கு ரொம்ப சரியான ஆளுக்காக கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க, எங்கள் வீட்டில் உள்ள ஆளுக்கு என்ன பண்ணாங்க கொண்டாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ராஜுக்கு எனக்கு ஒரே மாதிரி தானே கல்யாணம் நடந்துச்சு, அரசியை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன எப்படி கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு மயிலக்கா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இது எனக்கு கூட இந்த இல்லையே, மயிலக்கா எவ்வளவோ லாயர் மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொன்னோன்னா ராஜிக்கு இன்னும் கோவம் இன்னும் 4 அரியர் இல்லை 40 அரியர் வைப்பன்னு சொல்லி கோவமா திட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. அதோட கதிர் சொல்ல, ராஜிக்கு நம்ம இந்த மாதிரி பேசுறது கோவமா வருது போல, சரி இது நல்லாவும் இருக்கு, நம்மளுக்கு இனிமேல் இப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி காட்டுவான். அதோட ஃபைனல் பார்ட்ல என்ன காட்டுவான்னு சொல்லி பார்க்கும்போது குமார் வந்துருவான், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. முத்துவேலும் சக்திவேலும் குமாரை ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. அதை சரவணன் பார்த்துருவாங்க. பார்த்ததோடய போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க, அப்பா இந்த மாதிரி குமார் வெளியே வந்துட்டாங்க, ஸோ அவனுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க, கொள்றாங்க அப்படின்னு. அதோட பாண்டி சொல்லுவோம், செய்யட்டு நம்ம எப்படியாவது இந்த கேஸை திரும்ப இது பண்ணி போட்டு அவனை பல வருஷம் வெளியே வர முடியாத பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப சக்திவேல் அவ மட்டும், என்னம்மா உன் பேரை ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அது ஆமா செய்யாத தப்ப செஞ்சுட்டு போயிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கான், இவன்கிட்ட போய் என்னத்தை கேட்க, அப்ப நீ அதுக்கு எதுவுமே கேட்காம இருந்திருக்கலாம் சொல்லி அப்படி சக்திவேலு சொல்றான். ஸோ அதோட வடிவு சொல்றா, என்னங்க நம்ம நேற்று பேசின விஷயத்த குமார்கிட்ட சொல்லிட்டீல அப்படின்னு சொல்லும்போது, என்னதுன்னு கேட்கும் போது, இல்லை நான் ராஜியை கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது குமார் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கிற மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க?